ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் வரத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வரத் ஏவிஎஃப்எக்ஸ் சேனல். நம்ம பிளெண்டரில் பேசிக்லேருந்து கவர் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி மாடலிங் டூலில் ஒன்றான ஸ்மூத்தன் அண்ட் ரேண்டம் வெர்டிசஸ் இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஒரு க்யூப் க்ரியேட் பண்ணிவிட்டேன். எடிட் மோட் போயிட்டு ஜஸ்ட் ரேண்டமாக சில லூப்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டூல்லேருந்து லூப் டூலுக்கு வந்துடுவோம். கண்ட்ரோல்-R. ஓகே, இந்த இது போதும். இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் கொடுத்துட்டு இதை ஸ்மூத் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடும் லூப்ஸ் போட்டுடலாம். இப்போது நான் எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி இங்கே ஸ்மூத் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லோ டாட் இருக்குல்ல, இதை மூவ் பண்ணுனா பாருங்கள். கிளிக் பண்ணி மூவ் பண்ணுனா அது ஸ்மூத் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு க்யூபை வந்து ஸ்மூத் பண்ணி லைட்டாக ஸ்பேரிக்காக காண்பிக்கும். இது ஸ்பேர் இல்லை, ஆனால் ஸ்மூத் பண்ண ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸ்மூத் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற்றும். ஓகே, ஸோ ஸ்மூத் பண்ணியாச்சு. திரும்ப உங்களுக்கு வேணான்னா அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மூத் பண்ணுறது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே வந்து அந்த ஸ்மூத்தோட ஆஃப்செட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிப்பீட் பண்ணோன்னா திரும்ப அதுலேருந்து இன்னொரு ரிப்பீட், திரும்ப இன்னொரு தடவை பண்ணிங்கன்னா ஸ்மூத் ஆகும். எண்டாக கடைசியாக இது வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்புக்கு வர அளவுக்கு நீங்கள் ஸ்மூத் பண்ணலாம். ஸோ இது ஏதாவது ஒரு ஆக்சிஸில் மட்டும் பண்ணணும்னா மற்ற ஆக்சிஸை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்சிஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஸ்மூத் பண்ணோம். பட் நம்ம இப்போது ஹோலாகவே பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை அன்டூ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மூத் டூல்லே பார்த்தீங்கன்னா ரேண்டமைஸ் டூல்னு ஒன்று இருக்கும். இந்த ரேண்டமைஸ் வெர்டிசஸ் இது என்னென்னா, ஜஸ்ட் ஏதாவது வெர்டிசை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரேண்டமைஸ் கொடுத்துட்டு டூலில் ரேண்டமைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா ரேண்டமாக வெர்டெக்ஸை மூவ் பண்ணும். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது இந்த மாதிரி ஷேப் தேவைப்பட்டால் மட்டும் இது யூஸ் பண்ணாங்க. இது எப்போவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரேண்டமாக மூவ் பண்ணும். ஸோ இதோட அமௌண்ட்டு எவ்வளோ வேணும், யூனிஃபார்மாக மூவ் பண்ணணுன்னா நீங்கள் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நீங்கள் இதை அன்டூ பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு யூனிஃபார்மாக அது மூவ் பண்ண பார்க்கும். பட் ஸ்டில் அது ரேண்டமாக தான் மூவ் ஆகும். ஏன்னா டூல்லே ரேண்டம் டூல் இருக்குல்ல. ஸோ அது இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல்னு ஒரு டூல் இருந்துச்சு பார்த்தீங்களா. இது என்னென்னா நார்மல் பேஸ் பண்ணி வெர்டெக்ஸை மூவ் பண்ண பார்க்கும். வெர்டெக்ஸுக்குன்னு ஒரு நார்மல் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் நார்மல் இருக்கும். ஸோ இந்த நார்மல் பேஸ் பண்ணி உங்களோட அந்த நார்மலுடைய ஆங்கிள் இதை பேஸ் பண்ணி மூவ் பண்ண பார்க்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேண்டம் சீடு வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் ரேண்டமாக மாறணும் அப்படின்னா இதை நீங்கள் மாற்ற ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாக அது பாட்டம் ரேண்டமாக வெர்டெக்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ரேண்டம் யூஸ் பண்ணிங்கன்னா வெர்டிசஸ் ரேண்டமாக கண்ணாபின்னான்னு உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இது எங்கே தேவைப்படும்னு எகைன் எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் எங்கேயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்மூத் அண்ட் ரேண்டமைஸ் வெர்டிசஸ் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை அது ஒரு வீடியோவாகவே தனியாக எடுத்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு போகிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.